ஆல்ரெடி நான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் மேரேஜ் இதெல்லாம் பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கு நீங்கள்லாம் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதை பற்றி பேசும்போது கண்டிப்பாக லவ்வை பற்றி நம்ம பேசணும். நான் வந்து ரொம்பலாம் இதை பற்றி தத்துவம்லாம் சொல்ல போகிறதில்ல. ரஃபல் ஆர்டிஸ்ட் அப்படின்றவரோட கோட் ஒன்று இருக்குது. அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நம்ம யார் கூட இருக்கணும், அவங்க கூட இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து லவ் இல்லையா. அவங்க இல்லைன்னா நம்மளால் இருக்கவே முடியாதுன்னு இருப்போம்ல, அதுதான் வந்து உண்மையான லவ்வா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய நியூஸ் எல்லாம் பாருங்களேன், இந்த மாதிரி வயசானவங்கெல்லாம் வந்து அவங்களோட இறப்பு செய்திகள் வரும். அப்போ பார்த்திங்கன்னா அவங்க பார்ட்னரும் அவங்க கூட இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருப்போம். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்களேன், அவங்க இல்லாமல் அவங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேர் லவ் பண்ணிகிட்டு இருக்கலாம், சில பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இல்லை சில பேர் சிங்கிளாக இருக்கலாம், ஒரு ட்ரூ லவ்வை தேடிட்டு இருக்கலாம். அது எப்படி எப்படி இருந்தாலுமே நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சி பாருங்களேன். இப்போ நம்ம கூட இருக்க அந்த பார்ட்னரோ, இல்லை நம்ம கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்த நம்ம பார்ட்னர் யாராக வேணா இருக்கட்டும், நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ, அவங்க இல்லாத உங்கள் லைஃப்பை நீங்கள் நினச்சி பாருங்களேன். அவங்க இல்லாமல் உங்களால் ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்க முடியாது. அதுதான் வந்து ட்ரூ லவ். ஸோ நான் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லவ்னா இதுதான். ஸோ இதை பிலீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட அந்த லவ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும்.